Hi friends, welcome to Biology Simplified Tamil. CBSE Class 12 Board Examinationல பயாலஜிக்கு யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு தெரியும் பயாலஜி கிளாஸ் 12ல் 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 5 யூனிட்ஸில் ஃபஸ்ட் யூனிட் ரீப்ரொடக்ஷன் யூனிட்டில் மொத்தம் 3 சாப்டர் இருக்குது. அதிலிருந்து 16 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும். செகண்ட் யூனிட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், இதில் 3 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனில் தான் அதிகமான வெயிட்டேஜ் கொஷின் கேட்குறாங்க. 20 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும். பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் யூனிட்டில் 2 சாப்டர்ஸ் இருக்குது, 12 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும். பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் யூனிட்டில் 2 சாப்டர்ஸ் இருக்குது, 12 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் வரும். ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட்டில் 3 சாப்டர்ஸ் இருக்குது, 10 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும். ஸோ ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் யூனிட் தான் ஹை வெயிட்டேஜ் யூனிட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தானே ஒழிய நம்மளோட கோல் போர்டு எக்ஸாமில் பயாலஜியில் 70 out of 70 எடுக்கிறதா இருக்கணும். தேங்க்யூ.